அம்மா, கல்பனாம்மா, யாருன்னு போய் பாருமா. பாக்குறமா. அம்மா, ஜோசியர் வந்திருக்காரு. அப்படியா? என்னம்மா ஜோசியர் வராரு, நீ வர சொன்னியா? ஆமாப்பா, நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும்ல. பிரீத்தி, நீ போய் மேடியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா. எதுக்குமா நாளெல்லாம் குறிச்சுக்கிட்டு? அதான் 2 பேருக்கும் புடிச்சு போச்சுல்ல. சிம்பிளா ஏதாவது கோயில்ல வச்சு தாலியை கட்டி வேலையை முடிக்காம. பிரகாஷ், உனக்கு இஷ்டம் இல்லன்னா நீ பேசாம இரு. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசாத. சரி, என்னமோ பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். டேய், சொன்னா கேளு. வணக்கம் தம்பி. வாங்க ஐயா, வணக்கம். வாங்க சாமி. உட்காருங்க, உட்காருங்க தம்பி. அம்மா, குடு. மேடியான ஜாதகம். இந்தாங்க மேடியோட ஜாதகம். இத பார்த்து நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு சொல்லுங்க. சரிங்கம்மா. மாப்பிள்ள ஜாதகம் ஓகே, பொண்ணு ஜாதகம் கொடுங்க. எங்ககிட்ட பொண்ணு ஜாதகம் இல்லையே ஜோசியரே. இல்லையா? பையன் பொண்ணு 2 ஜாதகமும் இருந்தா தானே பொருத்தம் பார்த்து நிச்சய தேதி குறிக்க முடியும். நீங்க பொண்ணு வீட்டுல கேட்டு ஜாதகத்தை உடனே யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி கல்பனா, நீ அவங்களுக்கு போன் பண்ணுமா, கேட்டு பாரு. சரிங்க. சரி, நான் இப்பவே சம்பந்திக்கு போன் பண்ணி ஜாதகத்தை வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. என்னம்மா சம்பந்தி வீட்டுல என்ன சொல்றாங்க? ஸ்வேதா ஜாதகம் எங்க இருக்குன்னு தெரியலையா, தேடி எடுத்து தராங்களாம். ஜோசியரே, ஜாதகம் வரும்போது வரட்டும். நீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேர் பொருத்தம் பார்த்து நிச்சய தேதி குறிச்சு தர மாட்டீங்களா? பேர் பொருத்தம் ஜாதகம் பார்த்து சொல்ற அளவுக்கு அவ்வளவு சரியா வராதுமா. ஜோசியரே, இப்ப இல்லாததுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க பேர் பொருத்தமே பார்த்து நிச்சய தேதியை குறிச்சிருங்க. சரிங்க ஐயா. ஜோசியரே, பொண்ணு பேரு ஸ்வேதா. ஆறு 7 9 11 ராகு கேது சுக்கிரன். மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் பேர் பொருத்தம் அவ்வளவு சரியா வரல. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, பிரசன்னம் பார்த்ததுல பேர் ராசி இல்லன்னு வருது. ஜோசியரே, இப்ப என்ன பண்ணலாம்? ஐயா, பேர் பொருத்தம் வச்சு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஜாதகம் தான் வேணும். ஜாதகம் இருந்தாதான் சரியா பார்த்து சொல்ல முடியும். சம்பந்தி அம்மா, ஜாதகம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமாவே சொல்றாங்க. அப்போ ஜாதகம் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயத்துக்கு தேதி குறிக்கவே முடியாதா? வேணா ஒண்ணு பண்ணலாமா? ஆ, ஸ்வேதாவுக்கு கைரேகை வச்சு நாடி ஜோதிடம் பார்த்து ஜாதகத்தை எழுதிடலாம்.
நாடி ஜோசியமா? ஆமாங்க ஐயா. உட்காருங்க உட்காருங்க. நல்லது. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஆ, கல்பனா அம்மா கிட்ட நீங்க பொண்ணு ஜாதகத்தை தேடி எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்களா? அதான் நாடி ஜோதிடம் பார்த்து புதுசா ஜாதக குறிப்பு எழுத பொண்ணு கிட்ட கைரேகை வாங்கணும். அதுக்கு அவசியமே இல்ல ஜோசியரையா, பொண்ணோட ஜாதகம் கிடைச்சிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த ஜாதகத்தை கொண்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். அத்த, சம்பந்தியம் அனுப்பின ஜோசியர் வந்திருக்காரு. ஸ்வேதாவோட ஜாதகத்தை கேக்குறாரு. நம்ம ஜோசியர் கிட்ட எழுதிட்டு வந்த போலி ஜாதகத்தை கொடுத்து அவர் அனுப்பி வச்சிடலாம். சரி வாங்க. வாங்க ஜோசியரே. வணக்கம்மா. வணக்கம். இந்தாங்க நீங்க கேட்ட ஸ்வேதாவோட ஜாதகம். பார்க்கவே தேவையில்ல, அதெல்லாம் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? கிரகம் நட்சத்திரம் ஏதாவது மாறி இருந்ததுன்னா பெரிய சிக்கல் வந்துருமா? எதுக்கு வம்பு? நாம நாடி ஜோதிடமே பார்த்து புது ஜாதகமே எழுதிடலாம். அது இல்ல ஜோசியரே. வீண் பேச்சு வேண்டாமா. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க, நான் கைரேகை வாங்கிட்டு கிளம்புறேன். என்ன பாக்குறீங்க? போங்க. இதோ போறோம். இந்தாங்க இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. கண்மணி, இந்த ஜோசியர் கைரேகை வாங்காம போமாட்டான் போல இருக்கு. அதனால நான் சொல்றத கேளு. நீ ஜோசியர்கிட்ட பேப்பர் மையெல்லாம் வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உன் கைரேகையை வச்சு எடுத்துட்டு வந்து ஸ்வேதாவோட கைரேகன் போய் சொல்லி கொடுத்துடு. நல்ல ஐடியா, அப்படியே பண்ணிடலாம். சரி, இதை இங்க வச்சுடு. வா போலாம். ஜோசியரையா, கைரேகை வைக்கிற பேப்பர் மை கொடுங்க. நான் போய் ஸ்வேதா கிட்ட கைரேகை வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? பொண்ணை கூப்பிடுங்க, நானே பொண்ணு கிட்ட கைரேகை வாங்கிக்கிறேன். அப்படி பண்ணாதான் எனக்கு திருப்தி. பொண்ணை கூப்பிடுங்க. விட மாட்டாரு போல இருக்கே. இப்ப என்னத்த பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஜோசியரு நம்ம சொல்றத கேட்க மாட்டாரு போல. நீ ஸ்வேதாவை கூப்பிடு, கைரேகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கலாம். சரி அத்தை. ஸ்வேதா, ஸ்வேதா, இது வரேம்மா. சொல்லுங்க கண்மணிமா. ஸ்வேதா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஜோசியர் அனுப்பியிருக்காங்க. ஜாதகம் எழுத உன்னோட கைரேகை வேணுமா? குடு. சரி. குழந்தை இப்படி வந்து உட்காருமா. போ. இடது கை கட்டை விரல இங்கு பேட்ல அழுத்தி இந்த பேப்பர்ல வைமா. இங்க வைமா. நாடி ஜோதிடரை பார்க்க போகும்போது உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். நீங்க 2 பேரும் ஸ்வேதா கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க எதுக்கு ஜோசியரை வரணும்? இல்லம்மா, நாடி ஜோதிடம் பார்க்க கைரேகை மட்டும் பத்தாது, இன்னும் சில விவரங்கள்லாம் தேவைப்படும். அது சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லம்மா. அதிர்ஷ்டம் செய்யறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம்னு இருக்கு. இந்த கைப்பக்குவம் நம்ம பரம்பரைக்கே உள்ளதுமா. நம்ம பரம்பரை ஆளுங்களை தவிர வேற யாருக்குமே இப்படி அதிர்ஷ்டம் சுட வராது. என்னம்மா சொல்ற? ஆமாமா, எங்க அம்மா இதே ருசியில தான் அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நானும் இதே கைப்பக்குவத்துல தான் பண்ணுவேன். நீயும் இதே ருசியில தான் அதிர்ஷ்டம் பண்ணுவ. அதுக்கப்புறம் அதே ருசியில அதிர்ஷ்டம் பண்ணணும்னா அது கண்டிப்பா உன் பொண்ணால மட்டும்தான் முடியும் ராசாத்தி.
நம்ம பரம்பரை ருசி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு கையில இருக்கு. யோசிச்சு பார்த்தா நம்ப முடியாத மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பொண்ணு பண்ண அதிர்ஷ்டம் இப்போ நான் சாப்பிட்டிருக்கேனே. ரசத்தி, சரி, அப்பா பேரை படிக்கிறேன். கருப்பன், கதிர்வேலன், ஈசன், இடும்பன், இனியன். இருளன். நான் சொன்ன பேர்ல எந்த பேராவது கேட்கும்போது உனக்கு உடம்புல அதிர்வு உண்டாச்சாமா? ஆமாங்க ஐயா. எந்த பேரு? இனியனுங்க ஐயா. சரிம்மா, ராசாத்தி, இனியன், ஸ்வேதா, இந்த 3 பேர் வர்ற மாதிரி நான் ஏடு இருக்கான்னு பாக்குறேன். அத்தை, நாடி ஜோசியர் ஏடு எடுத்து படிச்சா ஸ்வேதாவை நம்ம கடத்தி கொண்டு வந்ததுல இருந்து அத்தனை விஷயமும் வெளியே வந்துரும். நம்ம மாட்ட போறோம். எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிங்க. நாடி ஜோசியரே, சொல்லுங்க. நீங்க சொன்னது ஸ்வேதாவோட அப்பா அம்மா பேர் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க ஜோசியரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணா இருந்தா கூட அவ ஒரு அனாதை பொண்ணு. அத்தை சமாளிக்கிறாங்க. எஸ்கேப் ஆயிடலாம். நாங்க அவளை ஆசிரமத்தில இருந்து எடுத்து வளர்க்கறோம். ஆசிரமத்தோட ரெக்கார்ட் படி நீங்க சொன்ன ராசாத்தி இனியன் பேரு ஸ்வேதாவோட அப்பா அம்மா பேர் கிடையாது. இல்லையே, ராசாத்தி இனியனுங்கிற பேரு சொன்னதும் எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுதே. அப்ப எங்கேயோ இருக்கணும். நான் சொன்னதை எல்லாரும் நம்பினாங்களா இல்லையானே தெரியலையே. என்ன பண்ண போறோம் கடவுளே? நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி தாமா இருக்கு. எப்படியும் நம்பிட்டாங்க. அத்தை சமாளிச்சுட்டாங்களே. ஜோசியரே, அப்பா அம்மா பேர் தெரியாம ஸ்வேதாவுக்கு ஏடு எடுக்க முடியாதா? எடுக்கலாம், ஆனா இப்ப வராதுங்க. அப்ப எப்ப ஏடு வரும்? அது எப்ப வரும்னு சரியா சொல்ல முடியாதுங்க. சில ஏடுகள் வராமலே கூட போயிடலாம். நமக்கு ஏத்த மாதிரியே சொல்றாரே. என்ன ஜோசியர் இப்படி சொல்லிட்டீங்க? ஏட்டு ஜாதகத்தை கணிச்சு ஸ்வேதாவோட கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தோம். அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. அத்தை, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. ஏட்டு ஜாதகம் இல்லன்னா என்ன, நம்ம கிட்டதான் ஸ்வேதா ஜாதகம் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணிக்கலாம். என்ன ஜோசியரே, நான் சொன்னது சரிதானே? சரிங்கம்மா. எப்படியோ ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டோம். அப்ப வாங்க நம்ம கிளம்பலாம். நாடி ஜோசியரே, நாங்க வரோம். சரிங்கம்மா, இந்தாங்க, இதே எடுத்துட்டு போங்க. சமந்தி, இப்பதான் ஜோசியர் வந்து மேடி ஸ்வேதா ஜாதகத்தை பாத்துட்டு போனாரு. ஸ்வேதா ஜாதகம் அமோகமா இருக்கான். பொய்யா எழுதுனா ஜாதகம் அமோகமா தான் இருக்கும். சமந்தி, அப்படியா சமந்தி? ரொம்ப சந்தோஷம். நிச்சய தேதியெல்லாம் குறிச்சாச்சா? இல்ல, அது இன்னும் குறிக்கல. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? ஒருவேளை ஸ்வேதா ஜாதகம் போலி ஜாதகம்னு கண்டுபிடிச்சிட்டாரா அந்த ஜோசியர்?
என்ன சிக்கல் சம்பந்தி? அது ஒண்ணு இல்ல. அ, நம்ம மேடிக்கு ஜாதகத்துல ஒரு சின்ன தோஷம் இருக்கான். அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுமா? அவ்வளவுதானே, பண்ணிடுங்க சம்பந்தி. நாங்களும் வேணா பரிகாரத்துல கூட வந்து நிக்கிறோம். நீங்க குடும்பத்தோட கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு வரணும். ஏன்னா அந்த பரிகாரத்தை மேடியும் ஸ்வேதாவும் சேர்ந்துதான் பண்ணணும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? மாதவனும் ஸ்வேதாவும் எதுக்கு சேர்ந்து பரிகாரம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க 2 பேரும் தானே. அதுக்குதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டு போறாரு. ஏன் உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஜோசியர் நாளைக்கு பரிகாரத்தை வச்சுக்கலான்னு சொல்லிருக்காரு. டைம் மட்டும் அவர் இன்னும் சொல்லல. சொன்ன உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேனே. சரி சம்பந்தி. சரி, நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிங்க சம்பந்தி. என்ன பரிகாரம் கண்மணி? இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அடுத்த சூனியம் ஆரம்பிச்சிருச்சு அத்த. புரியுற மாதிரி சொல்ல. மாதவன் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கான். அதுக்கு நாளைக்கு மாதவனும் ஸ்வேதாவும் ஒன்னு சேர்ந்து பரிகாரம் பண்ணணுமா? ஸ்வேதாவ மாதவன் கூட எப்படி பரிகாரம் பண்ண வைக்கிறது? பரிகாரத்துல ஏதாவது சொதப்பிட்டா கல்பனா அம்மாவுக்கும் நம்ம பண்ண ஆள் மாறாட்ட விஷயம் தெரிஞ்சு போய் இந்த கல்யாணமே நின்னுடும். அப்புறம் பூமிகாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற நம்ம கனவு கனவாவே போயிடும். பயப்படாத கண்மணி, பிரச்சனை வராம பரிகாரத்தை முடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டு மறக்கதான், அதான் எடுக்க வந்தேன். அப்படியா? ஸ்வேதா, தாத்தா உனக்காகதான் வெயிட்டிங். எதுக்கு தாத்தா? நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு தாத்தா. இந்த போன்ல இருக்கிற பையன் தான் நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளையான்னு பார்த்து சொல்லுமா. மாத்திட்டல. உனக்கு மகாலட்சுமி வீடு தெரியுமா? தெரியும், நான் வழி சொல்றேன். சரி, டிரைவர் தம்பி சொல்ற வழியிலே போப்பா. சரிம்மா. டிரைவர் நேரா போங்க. பெரிய மகாலட்சுமி இருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். என்னது? இருங்க. அதிரசமா? யார் கொடுத்தது? மகாலட்சுமி. இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு.
மேடி, ம், மகாலட்சுமிக்கு என்ன கொடுக்க போற? ம், ம், ஆ, ஆ, ம். இதத்தான் கொடுக்க போறேன். சரி. நான் மகாலட்சுமிக்கு பூ கொடுக்க வந்தேன். பூ கொடுக்கணுமா? என்ன சொல்றான் இந்த லூசு? கண்மணி, சொல்லுங்க அத்தை. இந்த லூசு பைய ஸ்வேதாவை பார்த்து பேசினா தேவையில்லாத குழப்பம் வரும். அதனால ஸ்வேதா வீட்ல இல்லைன்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சிரு. ம்? சரிங்க அத்தை. தம்பி, ஆ? ஸ்வேதா வீட்ல இல்லப்பா, வெளிய போயிருக்கா. அதான் வர ரொம்ப லேட் ஆகும். நீங்க இன்னொரு நாள் வாங்க, அப்ப பூ கொடுக்கலாம். அப்படியா? ம். சரி, நான் இன்னொரு நாள் வர்ற வரைக்கும் இந்த பூ தாங்காதே, வாடி போயிடும். இந்தாங்க, நீங்க பூ வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன இவன் எனக்கு பூ கொடுக்கறான்? ஐயோ, தம்பி, நான் உனக்கு அத்தை முறை வேணும்பா. எனக்கெல்லாம் நீ பூ கொடுக்க கூடாது, தப்பு. அப்படியா? ம். ஆ, அப்போ பாட்டி, ஆ, இந்தாங்க, நீங்க பூ வச்சுக்கோங்க. பேராண்டி, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கு போய் பூ குடுக்கறியே, அதெல்லாம் வேண்டாப்பா, குடுக்க கூடாது. ஆ? அப்படியா? ஐயோ, இந்த லூசி எனக்கு பூ கொடுக்க பாக்குது போல. போறேன்ப்பா. என்ன, யாருமே பூ வாங்க மாட்டேங்கிறீங்க? ஸ்வேதா, ஐயோ, ஸ்வேதா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியாதுதான். திடீர்னு பணக்காரியானா பணம் கண்ணை மறைச்சிடும்ல, அப்புறம் எப்படி தெரியும்? ஐயா, நான் பணக்காரிலாம் இல்ல, ஜவுளி கடையில தான் வேலை செய்யறேன். அது மட்டும் இல்லாம உங்களை யாருன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. சரி, நானே சொல்றேன். நான் ஒரு கல்யாணம் தரகுறேன். உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். கண்மணி அம்மா மரகதம்மாவை பார்த்து உனக்காக வரன் கேட்டு பேசியிருக்கேன். அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. இப்ப சொல்லு, ஏன் அப்படி பண்ண? எப்படி பண்ண? மறுபடியும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் மாப்பிள்ள வீட்டுல 1 கோடி ரூபாய் பணம், 100 பவுன் நகை பங்களால வாங்கி தரேன்னு சொல்லியும் நீ அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? எனக்கு கமிஷன் கிடைக்க கூடாதுனா? கமிஷனா? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. நீங்க யார பத்தி பேசுறீங்க? நான் யார ஒத்துக்கிட்டேன்? ஓ, நான் யார பத்தி பேசுறேனே உனக்கு தெரியலையா? இரு, போட்டோவே காட்டுறேன். இந்த பையனை தானே நீ கல்யாணம் பண்ண போற?
நான் உனக்கு வரனா பார்த்த மன வளர்ச்சி கொண்டிய மாப்பிள்ள இவன் தான். வாங்க. ஏங்க ஜோசியர் வந்திருக்காரு, வாங்க. வாங்க 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 ஜோசி, வணக்கம் வாங்க ஐயா. உட்காருங்க வாங்க. இருக்கட்டங்க ஐயா, பரிகாரத்துக்கு நேரம் குறிச்சிட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, எப்ப பரிகாரம் வச்சுக்கலாம் ஜோசியரே? நாளைக்கு 11ல இருந்து 12 நல்ல நேரம், அப்பயே பரிகாரத்தை வச்சுக்கலாம். அப்படியா, சரி பரிகாரத்தை எந்த கோயில்ல வச்சுக்கலாம்? இது கல்யாண தோஷங்கிறதுனால முதல்ல உங்க குலதெய்வ கோவில்ல போய் உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கிட்டு அப்படியே அங்கேயே பரிகார பூஜையும் பண்ணிடலாம். அப்படிங்களா? சரிங்க. அப்ப நான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரிம்மா, சரி. அப்ப நான் கிளம்புறேம்மா. என்ன கிளம்பிட்டீங்க? இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. கல்பனா போமா. இல்லைங்க, இப்பதான் நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படியா, சரி வாங்க வரேன், வாங்க. வரேன். நல்லது. மடி டாட், எஸ் டாட். we are going for parihara puja. You get ready, okay? எஸ் ஐ நோ. பரிகாரம் பண்ணிங், தாலி கட்டிங், பூஜை நடத்திங், அப்புறம் பினிஷிங். என்னடா இங்கிலீஷ் இது? மகாலட்சுமி இங்கிலீஷ். விளையாட்டு புள்ளையா இருக்கான். ஸ்வேதா, இப்படி நீ எதுவுமே சொல்லாம இருந்தா நீ என்ன நினைக்கிறன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்லு ஸ்வேதா. மேடி நல்லவர் தான், குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து நான் எப்படி பரிகாரம் பண்றது? ஸ்வேதா, இதுல என்னமா இருக்கு? பரிகாரம் தானே. ஸ்வேதா, இது சின்ன விஷயமா? மாதவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே நீ இதெல்லாம் பண்ற? தோஷம் நிவர்த்தி ஆகணும்ல. ஆஹா, இவ ஒத்து வர மாட்டா போல இருக்கே. ஸ்வேதா, நீ ஒன்னும் யோசிக்காத, உன் மனச போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நீ போ. ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. நாளைக்கு ஸ்வேதா கரெக்டா நடந்துப்பாளா? எதையே சொன்னாரு? நான் மாப்பிள்ள வீட்டுல 1 கோடி ரூபாய் பணம், 100 பவுன் நகை பங்களால வாங்கி தரேன்னு சொல்லியும் நீ அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? நான் யார ஒத்துக்கிட்டேன்? இந்த பையனை தானே நீ கல்யாணம் பண்ண போற. நான் உனக்கு வரனா பார்த்த மன வளர்ச்சி கொண்டிய மாப்பிள்ள இவன் தான். நான் இந்த போட்டோல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இவர் தம்பிய. நீ போய் சொல்லாதமா. நான் எங்க போய் சொல்லணும்? கட்டிக்க போறவரை ஏன் மாத்தி சொல்லணும்? எனக்கு தெரியாதா நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நில்லுமா. இந்த தரகர் என்ன வேலை பார்த்திருக்கான்? நான் தான், நீங்க தப்பா சொல்றீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது மாதவனை தான் சொல்லிட்டு கோபமா வந்துட்டேன். கண்மணிமா, தரகர் சொன்ன மாதிரியே இந்த கனவு வந்துச்சா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வேதா, அந்த தரகர் சரியான ஃப்ராடுமா. எங்க கிட்ட வந்து கமிஷன் கேட்டா, நாங்க குடுக்கல. அதான் உங்ககிட்ட வந்து ஏதேதோ சொல்லி உன் மனச குழப்பி இருக்கான். நான் அவனை பாத்துக்கிறேன்.
இங்க பாரு, தரகர் சொல்றதெல்லாம் நீ நம்பலாமா? அதெல்லாம் விடு. இல்லம்மா, நாளைக்கு ஐயனார் கோவில்ல பரிகாரம் பண்ணும்போது என் கனவுல வந்த மாதிரியே நடந்துட்டா, மேடி என் கழுத்துல தாலி கட்டிட்டா, நான் என்ன பண்றது? மேடி கூட என்னால எப்படிமா வாழ முடியும்? எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு அந்த பரிகாரத்துக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க.